ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம. கடைநிலை வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அது யாருக்கு அமையும்? புண்ணியவான்களுக்கு தான் அமையும். ஏன்னா எந்த வகையில் அது வீடு கட்டிக்கிட்டே இருப்பான், சின்ன வீடாக கட்டிகிட்டு இருக்கிறான்னு நினச்சிருப்பான். அங்கே பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், இது 2 மகை இருக்குது, இந்த 2 ரூம் சேர்த்து கட்டுமா. கட்டி என்னாச்சு, இவன் இருக்கிறது 1.5 லட்சம் தான். இவன்ட்டு சொல்கிறான் பக்கத்து வீட்டுக்கிறேன், இவன் வேணும்னே சேர்த்துக்காக 2 பிள்ளைங்க இருக்கியா, 2 மகை இருக்கிற 2 ரூம் சேர்த்து கட்டணும். அவன் அந்த இருக்கிற 1.5 லட்சம் வச்சுட்டு கடனை கட்டி விட்டு என்ன செய்வான், 2-3 வருஷத்தில் கட்ட முடியாது, கடன் கட்ட முடியாது சொன்னது. கடைசி வீட்டை விற்றுட்டு போயிடுவான். காரணம் செய்த பாவம் அது. யாரையா சிறப்பான எருவுள்ளவன், எனக்கு தெரியும் போயா, என்கிட்ட இருக்க தொகைக்கு இதான் நான் கட்ட முடியும், சின்ன வீடாக கட்டிடுறேன், என்ன குடியிருப்பு கட்ட போகிறேன், பின்னாடி அவசியம் தானே கட்டிக்கன்னு சொல்லுவான். என்னாச்சு, ஆரம்பத்திலேயே இவனுடைய பாவம் என்ன செய்யும், கையில் இருக்கிறது 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். 10 லட்சத்துக்கு 10 லட்ச ரூபா மதிப்பீடு வீடு கட்டுவான். 7 லட்சத்துக்கு 2 வட்டி வாங்குவான். 3 லட்சம் கையில் இருப்பு இருக்கும், 10 லட்சம் வீடு கட்டி முடியுமா? அதான் சொன்னான். அது வினைப்பயன். அவன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. 7 லட்சம் கட்டணும், மாதம் 2 வட்டினா, அது 1 வட்டின்னு சொல்லுங்களேன். 7 லட்சத்துக்கு இவ்வளவு கடன் சுமைப்படுவான். அல்ல ஞானிகள் ராசி இருந்தால் அது மன சொல்லும், தம்பி யோக்கியதுக்கு ஏதோ அது செஞ்சுக்காம உள்ளே இருந்துட்டேன்னு சொல்லுவான் தலைவன். யோக்கியதுக்கு எதுவும் அதை செஞ்சுக்கப்பா, மற்ற யார் பற்றி கேட்காதுன்றோம். ஒரு 100க்கு அது ஞானிகள் ஆசி உள்ள மக்கள் அல்லது புண்ணியவான்கள் அல்லது சிறந்த நண்பர்கள் இருந்தால் முன் செய்து நல்வனை இருந்தால் தான் வருவாய்க்கு தக்க செலவு செய்வான். வருவாய்க்கு தக்க செலவு செய்யக்கூடிய தன்மை உள்ளவன் புண்ணியவானே. வருவாய்க்கு மீறி செலவு செய்கிறவன் பாவியாவான். ஆன முதலில் அதிகம் செலவுனா மானம் அழிந்து மதிகட்டு எல்லோருக்கும் கல்லணா இயல்பரப்புது என்னன்னு. நரகத்துக்கு வழிகாட்டுக்கு நரகத்துக்கு போகிறவன் யாருன்னு கேட்டான். வருவாய்க்கு மீறி கடனை வாங்கிக்கிட்டு வரவுக்கு மீறி கௌரவத்துக்காக மற்றம் மதிக்க வேணும் என்பதற்காக ஆடம்பர பொருள் வீட்டில் அடுக்கி வைத்து கொண்டு கடன் வாங்கி எவன் கட்டுக்கின்றானோ அவன் நரகத்துக்கு போகிறான். அவன் புண்ணியவான் அல்ல. அல்லது வேறு எந்த வகையிலாவது இதை சரி செய்ய முடியும் என்று தெரிந்தால் கடன் வாங்கு. வேறு வகையிலாவது இந்த வாங்குகின்ற கடனுக்கு ஒரு உபாயம் இருக்குது என்று தெரிந்தால் கடன் வாங்கு, இல்லாட்டி வாங்காதே. கடைசி என்ன செய்ய, உன்னை நம்பி இருக்க மனைவி மக்கள் திருவணிப்பா கடன் கட்ட முடியாது, வீட்டை தப்பிச்சு செய்து விடுவான். யார் செய்வான்? வலைகனமான அறிவு உள்ளவன் செய்வான். அல்லது தக்க நண்பர்கள் இல்லாதவன் அந்த காரியம் செய்வான். தினம் பூஜை செய்கிறவன் என்ன செய்வான்? கடனை வாங்க யோசிப்பான். அப்படியே கடனை வாங்கினாலும் நமது தாயினும் மேலான தந்தை அந்த கடனை உடைத்தெறியும் வல்லமை அவர்களுக்கு உண்டு. கடனை உடைத்து விடுவான். எந்த வகையிலாவது பொருள் உதவி செய்து காப்பாற்றிடுவான். நல்ல நட்பை உண்டாக்கி அந்த விவசாயத்தை தொழில் ஏதோ ஒரு வகையில் உருவாக்கி செல்வத்தை கொடுத்து கடனை கேட்டுக்கிட்டுவான். நம்ம வணங்குற தலைவன் நம்மை கடனால் இயக்க மாட்டான். தெளிவான அறிவிதோ ஒரு மகிழ்ச்சி தருவான். அப்போ நம்ம எதுக்கு நான் ஆசான அகத்தியசை வணங்குகிறோம்? செய்வதற்கு முன்னே சிந்தி செய்யக்கூடிய வல்லமை ஆசானாசியாக தான் கிடைக்கும். நான் ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னே, ஒரு நிலம் வாங்குவதற்கு முன்னே, அதாவது விவசாயம் செய்வதற்கு முன்னே, இந்த விவசாயம் செய்தால் சரியாக கொண்டு உணர்த்தப்படும் ஆசானாசியால். வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், மற்ற காரியங்கள் செய்யும் போதெல்லாம் தடுத்து ஆட்கொள்ளும் ஆற்றல் ஞானிகளுக்கு ஆசானுக்கு உண்டு. இல்லைன்னா சராசரி மனிதர்கள் கண்டபடி கடனை வாங்கி வீடு கட்டி மனைவி மக்களை திருவடியை நிப்பாட்டி விடுவார்கள்.